அவுட்டிங்னு பார்க்கணும். இது நம்ம ஊட்டி கொடைக்கானல் இருக்க ரிசார்ட் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. இது நம்ம அடிக்கடி போற ஊர் தான். இது எந்த ஊருன்னு நீங்க தான் கெஸ் பண்ணி சொல்ல போறீங்க. க்ளூ கொடுக்குறேன். 87 வருஷம் பழமையான ஐஸ்கிரீம் கடை இருக்கு. அங்க போய் சாப்பிட்டதையும் காட்ட போறோம். அது இல்லாம நம்ம சிஎம் விஜய்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேற. இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சாச்சாவோட பர்த்டே செலிப்ரேஷன் மதுரையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஜாலியான ஐஸ் கேக் மொமெண்ட்ஸோட அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு. என்ன கெஸ் பண்ணிட்டீங்களா எந்த ஊருன்னு? சிஎம் விஜய் கூட அவங்களெல்லாம் செல்ல பிள்ளைங்கன்னு சொன்னாரு. ஆமாங்க, அதேதான். திருச்சி வந்தல்லே அப்படித்தானே பாட்டு ஆரம்பிக்குது. சோ அதை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. திட்டம் உண்டல்லே திருச்சி தான். என்ன திட்டம்? தின்றதுக்காக போனோம். பார்பிக்யூ லைவ் கவுண்டர்ல டின்னர் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. செம்மையான ஸ்பெஷல் சிக்கன் பார்பிக்யூ வித் சீக் கபாப் போட்டிருக்காங்க. மட்டன்ல கலகலக்குது. அதோட சேர்த்து இடியாப்பம் ஆட்டுக்கால்னு எப்பா எனக்கு அந்த விவேக் சொல்றதா ஞாபகம் வருது. நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது, இது ஓடுறது போடுறது. இது எங்க சிஸ்டர் வீடு. ஆமாங்க, நம்ம சிஸ்டர் வீடு தான். ஹோம் ஸ்டேக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் திருச்சிக்கு வந்தா கண்டிப்பா பெஸ்டான ஒரு ஸ்பாட் நம்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண போறோம். வந்து என்ஜாய் பண்ணுங்க பார்பிக்யூ டின்னர். ஆனா நாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் விவேக் சொல்லுவாரு, டிஸ்கவரி சேனலே செத்து கிடக்குறான்னு. ஒரு 150 நாய்ங்க செம்மையா வீட சுத்தி வந்துருச்சு. எங்க இருந்துடா இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு பயத்தோடய வெளியே கிளம்பிக்கிட்டு இருந்தோம். பக்கத்துல பார்த்தா நம்ம பவுனத்தாய் இல்லம். அது அங்க நம்ம தாய்க்கிழவி ராதிகா பார்ட் 2 எடுக்கிறதுக்கு சிறப்பான பங்களா ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. அந்த பசங்க எல்லாம் இந்த வீட போட்டி போடுறதுதான் அப்படின்னு டைரக்டர் லீட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ராதிகாவே பார்க்கலாம் வரப்போகுதா நீ இப்படி எல்லாம் ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு ஐஸ்கிரீம் கடை கிளம்பியாச்சுல. 1939ல ஆரம்பிச்சிருக்க மைக்கேல்ஸ் ஐஸ்கிரீம் கடை. நீங்களும் திருச்சி போனா மிஸ் பண்ணாம சாப்பிட்டுருங்க. மதுரை சகலைங்க டேபிள்ல 35 கப் நாங்க தான் ஜெயிச்சோம் அப்படின்னு பாத்துருந்தா திருச்சி மாப்பிளைங்க டேபிள்ல 42 காலி கப் அடிச்சு தூள் பண்ணிட்டாங்கல்ல. சரி மதுரைக்கு வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு போத்தீஸ்ல ஒரு குட்டி ஷாப்பிங்க போட்டு லஞ்சுக்கு மீன் குழம்பு, கறி குழம்பு, கோழி குழம்பு, நான்வெஜ் மீல்ஸ் போட்டு அப்படியே இந்த பிரம்மானந்தா சர்பத்துன்னு சொல்லுவாங்களே ஹனிஃபா கடை பாலகரை சர்பத்தை சாப்பிட்டு கெட்ட அரட்டையா போட்டுட்டு ஊரை விட்டு கிளம்புறதுக்கு மனசே இல்லாம மண்டே மார்னிங் வரப்போகுதுடா டே ஸ்கூலு காலேஜ் ஆபீஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபாய்னு கோல்டன் மெமரிஸோட